உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலோ அல்லது ஒரு பெரிய பிரச்சனை, கடன், நோய் வந்தாலோ முதலில் அழைக்க வேண்டியது குலதெய்வத்தைத்தான். மற்ற கோவில்களுக்குச் சென்று கோடி கோடியாக கொட்டிக் கொடுத்தாலும் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் அந்த பலன் முழுமையாக கிடைக்காது என்பது ஐதீகம். ஒரு செடிக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ ஒரு மனிதனுக்கு அவனது குலதெய்வம் அவ்வளவு முக்கியம். வேருக்கு ஊற்றும் நீர் எப்படி செடி முழுவதையும் வளர்க்கிறதோ அப்படி குலதெய்வ வழிபாடு உங்கள் வம்சத்தையே தழைக்கச் செய்யும். பல குடும்பங்களில் குலதெய்வம் என்பது ஒரு காலத்தில் வாழ்ந்து அந்த வம்சத்திற்காகவோ அல்லது ஊருக்காகவோ தியாகம் செய்து பின்னர் தெய்வமாக மாறிய ஒரு முன்னோராக கூட இருக்கலாம். உதாரணமாக கருப்பசாமி, சுடலைமாடன், அங்காளம்மன், மாரியம்மன். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த எளிய ₹1 நாணய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆன்மீக ரீதியாக ஒருவருக்கு ஏன் கடன் தொல்லை வருகிறது என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குலதெய்வ குற்றம் அல்லது வழிபாட்டில் தோய்வு இருப்பது மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. நமது முன்னோர்களால் காலம் காலமாக வணங்கப்பட்டு நமது இரத்தத்தோடு கலந்த தெய்வமே குலதெய்வம். மற்ற தெய்வங்கள் விருந்தினர்களைப் போன்றவர்கள் என்றால் குலதெய்வம் என்பது நம் தந்தை அல்லது தாயை போன்றது. கடன் என்பது ஒரு வகை கர்மவினை. குலதெய்வ வழிபாடு இந்த கர்மாவின் வேகத்தை குறைத்து பணம் வருவதற்கான வழிகளை திறந்துவிடும். குலதெய்வ அருள் இருந்தால் தவறான முதலீடுகள் அல்லது ஏமாற்றங்களிலிருந்து உங்களை ஒரு கவசம் போல பாதுகாக்கும். கடன் பிரச்சனை தீர குறைந்தது 3 அமாவாசைகள் அல்லது 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள். கோவிலுக்கு சென்றதும் என் கடன்கள் தீர வேண்டும், என் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது உங்கள் வயது எத்தனை இருக்கிறதோ அத்தனை எண்ணிக்கையிலான ₹1 நாணயங்களை எடுத்துச் செல்லுங்கள். அதை குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து பூஜித்து பின்பு அந்த நாணயங்களை கோவிலில் உள்ள உண்டியலில் செலுத்துங்கள். இது ஜென்ம கடன் மற்றும் பணக்கடன் இரண்டையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது என நம்பப்படுகிறது. கடன் தீர வேண்டும் என்று குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் நாணயம் முடிந்து வைப்பதை முடிகாணிக்கை என்பார்கள். இது ஒரு வகையான ஆன்மீக ஒப்பந்தம் போன்றது. நீ என் கஷ்டத்தை தீர்த்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று நாம் வைக்கும் வேண்டுதல் நம் ஆழ்மனதிற்கு ஒரு நம்பிக்கையை தரும். கடன் குறையத் தொடங்கும் போது அந்த பணத்தை குலதெய்வ கோவிலில் உள்ள உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும். வெறும் வேண்டுதலோடு நிறுத்திவிடாமல் கீழ்கண்டவற்றை செய்வது பலனை துரிதப்படுத்தும். மாதம் ஒரு முறை வரும் பௌர்ணமி என்று குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது பொருளாதார தடையை நீக்கும். குலதெய்வத்தை நினைத்து வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் வாங்கி வீட்டிற்கு வருவது மகாலட்சுமி கடாட்சத்தையும் குலதெய்வ அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரும். கடனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் தொடர்பு உண்டு. குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும், ஆண் தெய்வமாக இருந்தால் சனிக்கிழமையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. வழிபாட்டுடன் சேர்த்து சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது சிறு உதவி செய்யுங்கள். இது பித்ருக்களின் ஆசியையும் பெற்றுத்தரும். வீட்டில் எப்போதும் குலதெய்வத்தின் படம் இருக்க வேண்டிய திசை வடக்கு அல்லது கிழக்கு. நண்பர்களே, நம்பிக்கை என்பதுதான் இறை வழிபாட்டின் அடிஸ்தவாரம். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நான் சொன்ன இந்த எளிய முறையை பின்பற்றுங்கள். கடன் என்பது ஒரு தற்காலிக சுமைதான். அது உங்கள் உழைப்பாலும் இறை அருளாலும் நிச்சயம் விலகும். உங்கள் குலதெய்வம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் அதை கண்டறியும் முறையை பற்றி சொல்லட்டுமா? கமெண்ட் பண்ணுங்க.